வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மினி மராத்தான் போட்டியினை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று வானியல் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவுகிறது. வார விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் கடும் நெரிசல் நிலவியது. இச்சூழலில் வானியல் மாற்றத்தால் புதுவையில் கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்தது. வழக்கத்தை விட காற்றின் இரைச்சலுடன் பெரிய அலை கரையை நோக்கி வந்தது. புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம், காந்தி சிலை, சீகல்ஸ் உணவகம், பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் இன்று கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் சுற்றுலா படையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாகனங்கள் வாங்கும் பொழுது அதை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாகன பதிவு சான்றிதழ் வழங்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரியில் வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 43,134 இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகி உள்ளது. கடந்த ஆண்டு 50,438 விற்பனையாகியுள்ளது. 2023 ஆண்டை விட கடந்த ஆண்டு 14% இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதால் 2023ஆம் ஆண்டு ஸ்கூட்டர் விற்பனை 2,638 இருந்தது. இது கடந்த 2024ஆம் ஆண்டு 3,195 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தினசரி 138 பைக்குகள் விற்பனையாகி வருகிறது. பெட்ரோல் பைக்கை விட ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் ஏசி சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். நேற்று இரவு கடையை பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 20,000 பணம் காணாமல் போனதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கின்ற ஓகை குமார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ஓகை குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 20,000 பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக நடந்த மினி மராத்தான் போட்டியினை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2025 ஒரு பகுதியாக இன்று காலை மினி மராத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பிருந்து புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது 4 பிரிவுகளில் நடத்தப்பட்டன. குறிப்பாக 17 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டது.
திரட்டப்பட்டனர். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இன்று நடத்தப்பட்ட போட்டியில் 1200 நபர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்தில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் வீதி மற்றும் தோமஸ் அருள் வீதி வரையில் சென்று தொடங்கிய இடத்திலேயே முடிவு பெற்றது. இதன் தூரமானது 5 கிலோமீட்டர் ஆகும். வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை நடைபெறும் இறுதி நாள் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். தற்காலிக கவர்னர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய வடிசாலை இருந்த இடத்தில் 13 கோடியில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு கவர்னர் மாளிகை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அங்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்த ரூபாய் 3.88 கோடியில் பூமி பூஜை கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. கவர்னர் மாளிகை அவரது அலுவலகம் இடம் மாறவுள்ளதால் அங்கு அறைகள், தேவையான வசதிகள், மின் வசதி, தரைதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பணி துவங்கி 4 மாதங்களாகியும் இன்னும் முடிவடையவில்லை. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று அங்கு சென்று ஆய்வு செய்தார். பணிகள் நிறைவடையாததால் முதல்வர் ரங்கசாமி டென்ஷன் ஆனார். ஏன் வேலை இன்னும் முடியவில்லை என அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோரை கடிந்து கொண்டார். பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் தவறவிட்ட மணிப்பர்ஸை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். ஆந்திராவை சேர்ந்த வினோத், லதா ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் மணிப்பர்ஸை தவறவிட்டனர். அதில் 8000 பணமும் 11 கிராம் நகைகள் இருந்தது. புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் விசாரித்து வந்தனர். இதனிடையில் ஆம்பூர் சாலை பழைய சட்டக்கல்லூரி வளாகம் அருகே கண்ணாடி விற்பனை கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கடையின் எதிரே கீழே கிடந்த மணிப்பர்ஸை கண்டெடுத்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசார் மணிப்பர்ஸை தவறவிட்ட லதா மற்றும் வினோத் ஆகியோரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து பணம் மற்றும் நகைகளை ஒப்படைத்தனர். மேலும் மணிப்பர்ஸை ஒப்படைத்த முரளிக்கு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் தோழர் ஜீவானந்தம் நினைவு நாளையொட்டி அவை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய்தே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் MLA மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுரு சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சாய்தே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் MLA நாரா கலைநாதன், AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஆற்று திருவிழா காரணமாக இன்று நடைபெற இருந்த போலீஸ் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் போலீஸ் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்த DGP உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 3 மாதங்களாக குறைதீர்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. DIG, சீனியர் SPக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருகின்றனர். ஆற்று திருவிழா காரணமாக இன்று 18ஆம் தேதி நடக்க இருந்த பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் அடுத்த வாரம் குறைதீர்வு கூட்டம் நடக்கும் என சீனியர் SP கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 5 நபர்களிடம் ரூபாய் 2.01 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டை சேர்ந்தவர் சாய் சித்தார்த். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 1.01 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. பின் அது மோசடி கும்பல் என அவருக்கு தெரிய வந்தது. அதேபோல் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் மாலினி. இவர் 90,000 ரூபாய் முதலீடு செய்து மர்ம நபரிடம் ஏமாந்தார். பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 4,500, அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த ராமேந்திர பிரசாத் ரூபாய் 4,200, முத்திரையபாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் ரூபாய் 1,300 அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்து 5 நபர்கள் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீ லக்ஷ்மி புதியதாக கண்டுபிடித்துள்ள லெமன் நறுமண மிளகை சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடாபதி தனது ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பூவில் இருந்து பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீ லக்ஷ்மி MBA பட்டதாரி. ஸ்ரீ லக்ஷ்மி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதன் விளைவாக ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை
உருவாக்கினார். ஆரஞ்சு கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும், சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார். மேலும் புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட 2 அத்தி ரக செடிகளை உருவாக்கினார். காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்தார். தற்பொழுது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதியதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதனை சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்து இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீமதியை பாராட்டினார். மிளகுல 15 அடியே போதும், கிட்டத்தட்ட 18 மாசமே போதும், கீழே இருந்து மேல வரைக்கும் ஈல்டு கொடுக்குற மாதிரி பண்ணியாச்சு. அதிலே பல புதிய ரகங்களையும் கொண்டுட்டு வந்தாச்சு. அதாவது நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு 3 மட்டும் தான் இருக்கும், ஸ்பைக்ஸ். எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்வில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் சிவரவி, ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கழக மாநில தொகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு 17ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கற்பூர ஜோதி திருவிழா நடைபெற்றது. ஏம்பலம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஏம்பலம் ஐயப்ப பக்தர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு 17ஆம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி தற்பொழுது ஜோதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு நெய் அபிஷேகம், கற்பூர ஜோதி தரிசனம், படி பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் குருசாமிகள் மணி காத்தவராயன், ஆலய பூசாரி எல்லப்பன், சுப்பராயன், கிருஷ்ணமூர்த்தி ஆகிய தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், அறங்காவலர் குழு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி காலை ஜிப்மர் மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் மொத்த உடல் தானம் செய்தனர். மதியம் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானமும், மாலை வெளியூரை அடுத்த கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமையேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி நிர்மல் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள் பிரசன்னா, கவியரசன், நவீன் பாபு, வசந்த், விஜய், பிரதீப், முகேஷ், ரீகன், ஸ்ரீதர், பக்தி பூமணி, கோவலன், சபரி கார்த்திகேயன், பிரபு, விஸ்வா, சுசேராஜ் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் உடனிருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியினை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.